சுட்டுமல்லி சுடல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஸாக பார்க்கலாம் வாங்க. இனி வர எபிசோடில் தான் அபிநயா ஸ்வேதாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல ஸ்வேதாவால் தனக்கு ஆதாரம் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு அபிநயாவுக்கு இனி வர எபிசோடில் தான் தெரிய போகுது. அபிநயா இந்த ஜெயில் தண்டையிலேருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்கு முழு காரணமாக இருக்க போகிறது வெற்றி தான் அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய போகுது. அபிநயா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்போதைக்கு பரோலில் மட்டும்தான் வந்திருக்கோம், நம்ம நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கான ஆதாரத்தை தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அபிநயா. அந்த தருணத்தில் தான் அபிநயாவை தேடி போலீஸ் வந்துட்டாங்க. அந்த பெண் போலீஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை டெய்லியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட சொல்லியிருந்தாங்களே, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு என்ன மேலதிகாரிகள் கேட்குறாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. சொன்னதுமே அவங்க கிளம்பி போய் கையெழுத்து போட்டுட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா, லாயர் பிரபாகரனை பார்க்குறதுக்காக அபிநயா போனாங்க. அந்த இடத்துல தான் அபிநயா என்ன கேட்குறாங்கன்னா லாயர்கிட்ட, சார் நான் இப்போது பரவலேருந்து வெளியே வந்திருக்கேன், நான் எப்போ என்னோட தண்டனையிலேருந்து முழுமையாக வெளியே வரோம், அதுக்கான ஏதாவது ஆதாரம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் நிரபராதி அப்படின்னு நிரூபித்து வெளியே வரோம்னா அதுக்கான வழி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் சார் அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்குறாங்க. வக்கீல் கேட்ட உடனே லாயர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நிரபராதி அப்படின்னு நிரூபித்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும், அது யாருன்னா வெற்றியால் மட்டும்தான் முடியும். அதாவது உங்கள் கணவர் வெற்றி தானே, அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் தானே உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னார், நீங்கள் கத்தி எடுத்தது தானே பார்த்தாரு, அந்த தருணத்தில் அது யாராக இருந்தாலும் நீங்கள் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு. உடனே அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட பொய் சாட்சி சொன்னதுக்காக நீ மாற்றி பேசு அப்படின்னு கெஞ்ச சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. அவங்ககிட்ட என்னால் கெஞ்ச முடியாது சார், நான் அவனை கல்யாணம் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்ற அளவுக்கு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அவங்கிட்டே போய் கேட்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அபிநயா சொல்ல, இதை தவிர்த்து வேறு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் லாயர் என்ன சொல்கிறான்னா, ஸ்வேதான்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னே, அந்த பொண்ணு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அபி என்ன செய்கிறாங்கன்னா, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த தருணத்தில் தான் லாயர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் சார், அபிநயாவோட ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ கோபத்தில் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லாயர் பிரபாகரன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னமும் தன் கணவரான வெற்றியை அவங்க விரும்பதான் செய்கிறாங்க, அந்த விருப்பத்தினால தான் அவங்க மேலே கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் சொல்லிடுறாரு. உண்மையிலே சொல்லப்போனால் இன்னமும் அபிநயா மனசில் வெற்றி தான் இருக்காங்கன்றது உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த லாயர் சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டிய சீக்கிரம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி அபிநயா அடுத்த கட்ட மூவாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இனி வர எபிசோடில் ஸ்வேதாவை பார்க்க அபிநயா டைரெக்டாக வீட்டுக்கே போக போகிறாங்க. யார் வீட்டுக்குன்னா கர்ணாவோட வீட்டில் தான் ஸ்வேதா இருக்காங்க அப்படின்னு அபிநயாவுக்கு தெரிய போகுது. இதனால என்ன பண்ண போகிறாங்கன்னா நேராக கர்ணா வீட்டுக்கு போக போகிறாங்க. அந்த தருணத்தில் ஏற்கனவே ஸ்வேதா அபி மேலே கோபமாக இருக்காங்க. என்ன காரணம்னா, தன்னோட அக்காவான பார்வதி கொலை பண்ணதே இந்த அபிநயா அப்படின்றத காரணமாக வச்சு கோவத்தில் இன்னும் இருக்காங்க ஸ்வேதா. இந்த தருணத்தில் அபிநயா ஸ்வேதாவை பார்க்க போனாங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க போகிறதில்ல. அதனால ஸ்வேதா அபிநயாவை பார்த்ததுமே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீ எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்த, உன்னை யார் வெளியே விட்டா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி அபிநயா கிட்ட ஸ்வேதா கேட்டதுமே அபிநயா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறாங்க. என் அக்கா பார்வதியை நீ கொலை பண்ணிவிட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து நிற்ப, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா பார்வதியை நீ கொலை பண்ணதும் இல்லாமல் எங்கள் அக்கா பையனான மகேஷ் இப்போ அம்மா இல்லாமல் அனாதையாக இருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி ஸ்வேதா சொன்னதை கேட்டதுமே அபிநயா பதில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அக்கா பார்வதியை நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா உண்மையை சொன்னாலும் ஸ்வேதா ஏற்றுக்க போகிறதில்ல. என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீ கொலை பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் நம்புவேனா, உன் புருஷன் வெற்றி வேணா நம்புவான், நான் நம்ப முடியாது அப்படின்னு ஸ்வேதா சொல்ல போகிறா. ஏன்னா நீ கொலை பண்ணதும் இல்லாமல் இப்போ ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இப்போ வெளியே எப்படி வந்தேன்னு தெரியலை, நீ ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபிநயாவை ஸ்வேதா மிரட்ட போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் அபிநயா என்ன சொல்ல போகிறாங்க, நான் கொலை பண்ணலை அப்படின்றத நான் நிரூபித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட இவங்க சவாலும் விட போகிறாங்க. அபிநயா அடுத்ததாக கிளம்பி வீட்டை விட்டு போயிடறாங்க. அப்போ அந்த தருணத்தில் ஸ்வேதா கோவமாக இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் கர்ணாவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க.
கண்ணா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஸ்வேதா இருக்கிற நிலைமையை பார்த்து என்னாச்சு ஸ்வேதா ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணா கேட்க போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் ஸ்வேதா கண்ணா கிட்ட நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு வேலையை பார்த்தா உருப்படியாக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு ஸ்வேதா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஸ்வேதா சொல்கிறாங்க, எங்கள் அக்காவை கொலை பண்ணவளை இத்தனை வருஷம் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா இந்த இடத்துல தான் கர்ணா ரொம்பவே அதிர்ச்சி ஆக போகிறாரு. எப்படி இவ வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆக போகிறாரு. நீ என்ன சொன்ன, வெளியே வந்துட்டாளா, அபி வெளியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்க போகிறாரு கர்ணா. அந்த இடத்துல கர்ணா கூட யார் இருக்கான்னா வெற்றியும் இருக்காரு. ஸ்வேதாவோட கோபம் இப்போ வெற்றி பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ஸ்வேதா வெற்றிக்கிட்ட போய் நீ தான் அவளை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தியா, இங்கே இருந்துக்கிட்டே நீ அவளுக்கு வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பேச போகிறாங்க வெற்றிக்கிட்ட. கொஞ்சம் கூட உனக்கு நன்றி விசுவாசன்றது என்னன்னே தெரியாது, ஏன் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா அப்படின்னு ஸ்வேதா கேட்க, கர்ணா என்ன சொல் அப்படிலாம் வெற்றி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு சப்போர்ட்டாக கர்ணா பேச போகிறான். வெற்றியும் என்ன நினைக்கிறான்னா, இவ எப்படி இங்கே வந்தா, இவ்வளோ தூரம் பேசிட்டு போகிறதுக்கு இவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் கர்ணா வெற்றிக்கிட்ட பேசுகிறாரு. வெற்றி அவள் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாலே உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வெற்றிக்கிட்ட கேட்க, வெற்றி எப்பவும் உண்மையை சொல்லுவேன், அதனால் கர்ணா கிட்ட தெரியும் கர்ணா, இன்னைக்கு தான் நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட வெற்றி சொல்ல போகிறான். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை வெற்றி, இவ்வளோ நேரம் கழிச்சு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் சொல்கிறியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கர்ணா கேட்க, இல்லை கர்ணா நான் அவளை பார்த்து பேசும்போதே நான் கேட்டேன், கர்ணாவுக்கு உன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அந்த தருணத்தில் தான் நான் படிக்கிறதுக்காக மட்டும்தான் பரவல வந்திருக்கேன், 1 மாதம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை எதுக்கு நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல போகிறாரு. என்ன வெற்றி, நீ எல்லாம் தெரிஞ்சு நீ இவ்வளோ தூரம் இருக்க, இப்படி இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது, நீ இவ்வளோ அலட்சியமாக இருந்தேன்னா அடுத்ததாக மகேஷுக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது வெற்றி அப்படின்னு கர்ணா கேட்க போகிறாரு. அந்தளவுக்கு விடமாட்டேன் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. இனி வர எபிசோடாக இந்த மாதிரி தாங்க இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.